அறம்பலத்த நாகியம்மை என் தயாசர் ஐயாற்று ஈசர் திருவடிகள் ஜோதிநாத பெருமான் மலடிகள் திருஞான சம்பந்தர் குருவடிகள் நந்திய பெருமான் திருவடிகள். அடுத்ததாக திரு நல்லாற்றிலே திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருள்கின்றார். இன்னைக்கு திருநள்ளாறு தலம் எல்லாம் புகழ்பெற்று விளங்குகிறது, நமக்கெல்லாம் தெரியும். திருநள்ளாறிலே நலன் பூசித்து வேறுபட்ட தலம். நலமகாராஜாவுக்கு கனிதோஷம் என்ற சூழல், சனிதோஷம் அவருக்கு வந்தது. அதனால நிறைய துன்பத்தை அவர் அடையும் பொழுது அதை விட்டு நீங்க முனிவர் பெருமான்கள்லாம் அவருக்கு வழிகாட்ட திருநள்ளாற்றிற்கு வந்து அங்கு பெருமானை நாள்தோறும், இங்க திருஞான சம்பந்த பதிகத்தில் அவரே பதிவு செய்கின்றார், நாள்தோறும் சிவபூஜை மடல் தூவி தூபதீபம் செய்து பூசணைகள் புரிந்து இறைவன் அருளால் கலிதோஷம் நீங்கினார் அப்படின்னு திருஞான சம்பந்தரே இந்த பாடலாம் பேசு. அப்படி ஒரு கலிதோஷம் என்று சொல்லக்கூடிய சனி உள்ளிட்ட கிரக தோஷங்கள் எல்லாம் அவர் நீங்கி நலம் வாழ்வு பெற்ற தலம். அங்கு இறைவனுடைய பேரு தர்பாணீஸ்வரன். அங்கு தலைவரிசது தர்பை புல்லுதான், அதெல்லாம் தர்பாணீஸ்வரன். அம்பிகை போகமாட்ட பூன்முளையார். இந்த உலகத்து சுகபோகங்கள் எல்லாம் உயிருக்கு வாரி வழங்கக்கூடிய அன்னை. அப்படிப்பட்ட அன்னையோடு இறைவன் மகிழ்ச்சியோடு வீட்டிருக்கின்ற தலம்ங்க திருஞான சம்பந்தர் அதை சொல்றார். அன்னை போகமாட்ட பூன்முளையாகும் இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் நற்போகங்களை நுகரும் வண்ணம் மிகவும் மகிழ்ச்சியோடு வீட்டிருக்கின்ற தலம் திருநள்ளாற்று தலம். அந்த திருநள்ளாற்று பெருமானை மிக அருமையா நிகழ்ந்து சுந்தரமூர்த்தி நாயர் ரொம்ப இனிமையா பேசுறார். அவரு ரொம்ப சுவையா சொல்றாரு. அமுது எப்படிங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். நம்ம அமுது சாப்பிட்டதில்லை. அதாவது எப்படின்னா, நம்ம நில உலகத்து அமுது சாப்பாடு. இப்ப நமக்கு அமுது அன்னம் தான் அமுது. அது மாதிரி தேவர்களுக்கு அமுது பார்க்கடலை கடைந்த போது அமுது அந்த அமுது. இப்ப நில உலகத்து அமுது என்ற உணவுகள் நம்ம குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்கு உதவும் இல்லைங்களா. நம்ம அன்னம் உருகிய வகையில உணவு நம்ம எடுத்துக்கொள்ளணும், 21 நாள்ல அந்த உடலை விட்டு உயிர் போயிடும். அப்ப நம்மளை காப்பது என்ன, அந்த உணவுன்ற அமுது இல்லைங்களா. அது அத்தனை நாள் இருக்க வைக்குது. அதே மாதிரி தேவர்களுடைய அவர்கள் உண்ட அமுது நம்மளோட பல மடங்கு, பல 100,000 ஆண்டுகள் அவங்க வாழ்வதற்கு துணை செய்யும். அப்படிப்பட்ட அமுதம் போன்றவன் அப்படின்னு திருநள்ளாற்று பெருமானி அமுதே என்பவர். திருநள்ளாற்று அமுது அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயர். அப்படிப்பட்ட அமுது மகிழ்ச்சியோடு வீற்றிருக்கின்ற தலம் திரு நல்லாறு என்ற தலம். இந்த தலத்து பெருமான் அங்க இங்குள்ள தீர்த்தம் நல தீர்த்தம். முன்னாடி ஒரு பெரிய அவரு சாமி நலமகாராஜா நீராடிய தீர்த்தம் அது நல தீர்த்தம். அப்புறம் சிவகங்கை தீர்த்தம் என்ற தீர்த்தமும் உண்டு. இப்படிப்பட்ட அருமையான தலத்திலே இன்னொரு சிறப்பு என்னன்னா, முசுகுந்த சக்கரவர்த்தி தேவ உலகத்தில் இருந்து கொண்டு வந்த 7 சிவலிங்க மூர்த்தம். இது விடங்க மூர்த்தி, சுயம்பு மூர்த்தி. அப்படிப்பட்ட தியாகராஜ மூர்த்தியை 7 தலங்கள்ல பிரதிஷ்டை பண்ணார். அதுல ஒரு தலம் திருநள்ளாறு. முசுகுந்த சக்கரவர்த்தி பிரதிஷ்டை பண்ணிய தியாகராஜ மூர்த்தி இன்றும் இருக்கின்றார். இந்த 7 தலங்கள்ல அதுவும் ஒரு தலம். அப்படிப்பட்ட சப்த விடங்க தலமாக அது அமைந்திருக்கின்றது. அப்புறம் இந்த தலத்துடைய மற்றொரு சிறப்பு என்னன்னா, திருஞான சம்பந்த பெருமான் மதுரை சென்றிருக்கும் போது அங்கு அந்த சமணர்கள் எல்லாம் வாது செய்வதற்கு அழைக்கிறார்கள். வாதம் புரிய வா அப்படின்னா, சண்டை போட வா. அப்படி சண்டைன்னா அறிவு சண்டை வா. என்னுடைய சமயம் தான் உயர்ந்தது, சமணம் தான் உயர்ந்தது, சைவம் தாழ்ந்தது அப்படின்னு வலுக்கட்டாயமா ஒருத்தர் கூப்பிடுறான்னு வைங்க. அப்ப என்ன சைவ சமயத்தவர்கள் சிவனடியார்கள் இலக்கணம் தெரியுங்களா, அவங்க எல்லாம் வாதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதான் முக்கியம். எல்லாமே இறைவன் செயல் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாதம் செய்வதற்கு என்ன இருக்கு, செய்ய மாட்டாங்க. அந்த தன்மை சிவனடியாருக்கு இல்ல. திருஞான சம்பந்தர் வாதம் செய்யக்கூடியவரும் அல்ல. ஆனா வாதம் செய்ய அழைக்கிறாரு. வா, எங்க சமயம் தான் உயர்ந்த நாங்க நிறுவுறோம், உங்களுடைய சமயத்தை உயர்ந்தது நீ நிறுவு பார்ப்போம் அப்படின்னு மன்னரை ஒரு நடுவராக வைத்துக் கொண்டு வாதுக்கு அழைக்கிறார்கள். அப்போ திருஞான சம்பந்தர் பார்க்கிறாரு, சரி இறைவனுடைய திருவுளம் யாது, நம்ம வாது செய்ய போலாமா வேணாமா. பெரியவங்கெல்லாம் அப்படிதான், தன்னுடைய முயற்சி என்று எதையும் பெரியவங்க கருத மாட்டாங்க. ஞானிகள் எல்லாம் இறைவனுடைய அருள் என்று கருதுபவர்கள்.
ஆகவே திரு ஆலவாய் அண்ணல் அடுத்தது மீனாட்சி அம்மை சொக்கநாதர் செய்த சொக்கலிங்க பெருமானை பொழுது வேத வேள்வியை நிந்தனை செய்து ஆத மில்லி அமலொடு தேரரை வாதில் வெந்தளிக்க திரு உள்ளமே ஆதி மாதுடனாய பரமனே ஞானம் நின் புகழே மிக வேண்டும் என் ஆலவாயின் உரையுமே ஆதியேது பதிகம் பாடி சாமியுடைய திருவுளத்தை கேட்கிறார். சாமி இப்படி வாது செய்யறதுக்கு சமணர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, அப்படி கூப்பிட்டு நான் போகலைன்னு சொன்னா நம்ம சமயம் தாழ்ந்ததாயிடும். ஏன் பொய் சொல்றவங்க குணம் உயர்ந்ததாகவும் உண்மை சொல்றவங்க நிலை தாழ்ந்ததாக போய்விடும். இப்படிப்பட்ட இக்கட்டான நிலை இருக்கின்றது. அதனால இந்த வேத வேள்வி, இந்த வேதங்களையும் ஆகமங்களையும் மறுக்கக்கூடிய சமணர்களை வாது செய்ய வேண்டும். அதுக்கு தாங்கள் தான் அருள வேண்டும். இப்படி வாது செய்வதால் என்ன பயன் அப்படின்னா, பெருமானே உங்களுடைய புகழ் ஓங்க வேண்டும். நான் புகழ் பெறணும்னு கேட்கல, நான் வாது செய்து நான் வெற்றி பெறணும்னு கேட்கல. சாமி நீங்க வெற்றி பெறணும், உங்களுடைய புகழ் வேங்க வேண்டும், அதுக்கு நான் வாது செய்ய அருள வேண்டும் கேட்டார். சாமி அருள் புரிந்தார். நேரா வந்தாரு, கூப்பிட்டாங்க. எங்க சமயத்து நூல் எல்லாம் உண்மை, உங்க சமயத்து நூல் எல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னா ஒரு நெருப்பு மூட்டுங்க. மன்னருக்கு முன்னாடி நெருப்பு மூட்டப்படுகின்றது. அந்த நெருப்புல உங்க சமயத்தினுடைய தத்துவ கோட்பாடெல்லாம் ஏட்டில் எழுதி நீங்க நெருப்புல போடுங்க. நாங்களும் எங்களுடைய எங்களுடைய சமண சமயத்து தத்துவ கோட்பாடுகள் எல்லாம் ஏட்டில் எழுதி நெருப்பில் இடுவோம். எது நெருப்புல வேகலையோ அதுதான் உண்மை சமயம் அப்படின்னு யாரு சொல்றா? சமணர்கள் சொல்றாங்க. ஒண்ணு அவங்க சமணர்கள் அவங்களுடைய நூல்ல ஏடுகள்ல நூல்கள்லாம் எழுதி அந்த எரிய நெருப்புல மன்னருக்கு முன்னாடி இட்டாங்க. அதை போட்ட உடனே பஸ்பமாயி சாம்பலா போச்சு, உடனே எரிஞ்சு போச்சு. அது இருக்கா இல்லையான்னு குச்சியை வச்சு தேடி பார்த்தாங்க, சாம்பலை தவிர வேற கண்ணுக்கு நல்லாவே எரிஞ்சு போச்சு. தேடி ஒரு துளி கூட ஏற்ற பண்ண முடியும், நல்லா எரிஞ்சு போச்சு. அது பொய்ன்னு நிறுத்தியாச்சு. நம்ம ஏடு மாதிரி அவங்க ஏடு எரியும், என்ன போடட்டும், சரி உங்க சைவ சமயத்து உண்மைகள் எல்லாம் ஏட்டுல இடுங்க. அப்போது திருஞான சம்பந்த பெருமான் அங்கு ஆலவாய் சொக்கநாதர், மீனாட்சி ஆலவாய் சொக்கநாதர் இணைந்து தாம் இதுகாரும் பாடிய ஏடுகள் எல்லாம் படியெடுத்து வைத்திருக்கிறார்கள் அடியார் பெருமக்கள். சம்பந்த சரணாலயம் என்ற அடியார் தான் சாமி பாட பிரதி எடுத்துக் கொள்வார். அவர் எடுத்துக்கொண்டதால தான் அப்ப நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அவர் நம்ம சம்பந்த சம்பந்த பெருமானை சரணடைந்தவர்னு அர்த்தம். அவருடைய திருவடியை நம்ம வணங்கணும். ஞானசம்பந்த திருவடியை வணங்க இருக்கும் போது என்னன்னு சொல்ல முடியாது. அவருடைய அடியாரானைய அவருடைய தேவாரத்தை பதிவு செய்து அவருடைய திருவடியை நம்ம சிறு மீது வைத்து வணங்க கொள்ள வேண்டும். சம்பந்த சரணை அந்த ஏடுகள் எல்லாம் ஏடு சாத்தி பார்க்கிறது. ஆலவாய் சொக்கநாதன் நினைந்து அந்த ஏடு கயிறு சாத்தி பார்க்கறது. இந்த இடத்துல இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கதான் கயிறு சாத்துறது. எந்த இடத்துல சாமி நினைந்து சொக்கநாத பெருமாள் நினைந்து அந்த கயிறு சாத்தினாங்க. கயிறு சாத்திட்டு அதை எடுத்து பார்த்தாங்க, திருநள்ளாற்று பதிகம் வருகிறது. போகமாத்த பூமுளையால் கண்ணோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கண்ணல் வெள்ளேற்றன்னல் பரமேட்டி ஆகமாத்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இங்க சாமிக்கு ஒரு பேர் வச்சார், நம்பெருமான். அதனால திருநள்ளாற்று ஈசனுக்கு திருஞான சம்பந்தர் வச்ச பேரு இன்னும் இருக்கு, நம்பெருமான் ஒரு பேரு. நம்மள உரிமையா சொல்ல நம்பெருமான் வீட்டிருக்கிறது திருநள்ளாறு. அப்படிப்பட்ட நம்பெருமான் அங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதனால நம்பெருமான் அவருக்கு இன்னொரு பேரு உண்டு. அந்த பதிகம் வந்தது ஏடு சாட்டி பார்க்கும்போது. அப்ப திருநள்ளாற்று பெருமானையும் ஆலவாய் சொக்கநாதர் நினைச்சு அந்த ஏட்டை அந்த நெருப்பிட இடுறாரு. நல்லா எரியுது, ஒரு துளி நெருப்பு கூட அந்த ஏட்டுல படல. ஒரு ஏடு பசுமையா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது நெருப்பிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, நல்லா பசுமையா இருக்கு. அதெல்லாம் பச்சை பசேர் நல்லா இருக்கலாம். எங்க நெருப்புல இட்டா கொஞ்சமாவது புகை பிடிக்கும், கொஞ்சமாவது அந்த நெருப்பு தணல்ல நிறமாவது சிகிச்சைன்னு மாறும். எரிஞ்சு பசுமா அவங்க எல்லாம் எரிஞ்சு பசுமா சாம்பலா போய் அந்த சாம்பலை கூட அவங்க எடுக்க முடியல, அப்படி ஆகி போயிடுச்சு. இது அப்படியே இருந்தது. முன்னை விட மிகவும் பொலிவு பெற்று பச்சை நிறத்துல பச்சை, அதனால பச்சை பதிகம்னா அதுக்கு பேர். பசுமையா இருந்தலாம். அந்த பதிகம் முழுவதுமே சைவ சமயத்தினுடைய உண்மை கோட்பாடுகளை திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கிறார்.
அவ்வளவு உண்மை. அப்படி நெருப்பேது வேகமா பாருங்க, அவ்வளவு அருமையான திருப்பதி. அது அப்படிப்பட்ட திருப்பதிகத்தை அருளிய புண்ணியத்தலம் திருநள்ளாறு. அப்படிப்பட்ட திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் எழுந்திருந்தார். முதல்ல அந்த பாட்டை படிச்சுட்டார், போகமாட்ட புண்ணுடைய. அது வேற ஒரு திருமுறையில வரும், அதனால அதை சொன்னீங்கன்னா இது வந்து இரண்டாம் திருமுறை. அதுக்கு அடுத்து அதை அடிவட்டு பாடப்பட்டதுதான் இப்ப நம்ம பாராயணம் செய்யக்கூடிய திருமுறை. இது ஏடுமடி கொன்றை என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை திருஞான சம்பந்த பெருமான் இங்கு அருள்கொண்டார். இது திருவிராக நடையிலே இந்தல பண்ணி அருளி செய்யப்பட்டது. முதல் பாட்டுல சொன்னார், ஏடுகள் நிறைந்தது கொன்றை மலர். ஏடுகள் இதழ்கள் நிறைந்த அந்த கொன்றை மலரை தன் சடையில் சூடிய பெருமான். சிவபெருமானுக்கு மட்டும்தான் கொன்றை மலர். கொன்றை என்பது என்ன? வெற்றியை தரக்கூடிய மலர். வெற்றியினுடைய சின்னம் தான் கொன்றைங்க. அந்த காலத்துல நம்ம நாட்டுல போருக்கு போனாங்கன்னா வெற்றி அடைந்த மன்னர்கள் கொன்றையை சூடி வருவாங்க. அப்ப வெற்றி அடைந்த ஒருத்தர் தான் கொன்றையை சூடணும்னு ஒரு விதிமுறை இருக்குது. அப்ப ஒருத்தர் எப்போதுமே கொன்றை மாலை சூடி இருக்கிறார், எப்போதுமே வெற்றியை உடையவர். அவர்தான் சிவபெருமான். எந்த தெய்வத்திற்கும் கொன்றை மாலை சூட்டக்கூடாது, சிவபெருமானுக்கு மட்டும்தான் சூட்டும். அதனால அவர் கொன்றை சூடியவர். அப்படிப்பட்ட கொண்டை சூடிய சிவபெருமான் பாருங்க, அதோட திங்களும் சூடியிருக்கின்றார், சந்திரனையும் சூடியிருக்கின்றார், அதுக்கு எதிரான அரவம் பாம்பையும் சூடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் வன்னி இலையும் சூடியிருக்கின்றார். இப்படியெல்லாம் தன்னுடைய செஞ்சடையில் சிரத்தில் சூடிய பெருமான் எங்கே வீற்றிருக்கின்றார்னா ஞானல், புறவு, சுரப்புன்னை, இதெல்லாம் கடலோர பகுதியில் இருக்கின்ற மரங்கள்ங்க. இந்த காலத்துல இதெல்லாம் திருஞான சம்பந்தர் இயற்கையும் இறைவனை பிரிச்சு பார்க்கல. இறைவன் மாதிரியே இந்த இயற்கையின், அதனால இயற்கையோடு இணைந்து அப்படிப்பட்ட இயற்கை சூழலில் வீட்டிலிருந்து அல்பாடிக்கக்கூடியவர் திருநள்ளாற்று நம்பெருமான் என்று அவர் பேசுகிறார். இரண்டாவது பாடலே அங்கு உள்ள அடியார்கள்லாம் ஆடி பாடி மனம் உருந்தி வழிபாடு செய்வார்கள். ஆடி பாடி மனம் புரிந்தி பண்ணிய நடத்தோடு இசைபாடும் அடியார்கள் நன்னிய மனத்தின் வழிபாடு செய் நல்லாரே. ஆடி பாடி மனம் பொருந்தி வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்கள் அங்கு நிறைந்து. அப்ப நம்ம திருக்கோயில் சொல்லும் மனம் ஒன்றி வழிபாடு செய்யணும். ஆடுதலும் பாடுதலும் மனம் ஒன்றி வழிபாடு செய்தலும் அடியார் இலக்கணங்களாக அது பேசப்படும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஓ ஆடணுமோ, ஓ பாடணுமோ அப்படின்னு எடுத்து கூட்டியெல்லாம் செய்யக்கூடாது. இது இயல்பாக நடக்கின்ற ஒன்று. இது வந்து அவங்கள அறியாமையே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று பேசணும். அடுத்து நம்ம வடக்கு பல தலபுராணத்துக்கு சாமி வந்துட்டார். பழங்கழிவு தீபமொடு தூபமலர் தூவி நலன் கழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே அப்படின்னாரு. நலன் வந்து நான் அங்க வந்து தங்கி நாள்தோறும் வழிபாடு செய்தார். நாள்தோறும் எப்படி வழிபாடுனா தூப தீபங்கள் கொடுத்து மலர்தூவி இறைவனை வழிபாடு செய்து அவருடைய கலித்தோஷம் நீங்கி நலம் பெற்றார் அப்படின்னு திருஞான சம்பந்தர் திருவாக்குகளாலே அருளுகின்றார். நான்காவது பாட்டில் இந்த திருக்குளத்தின் சிறப்பை பேசுகின்றார். இந்த திருக்குளம் அந்த நலதீர்த்த சிவகங்கை தீர்த்தம், நலதீர்த்தம், இந்த தீர்த்தத்துல மூழ்கக்கூடியவர்களை யாருக்கு சொல்றாரு? நாகலோகத்தவர்கள், கீழ் உலகத்து தேவர்கள், நாகலோகத்தவர்களும் வித்தியாதர்கள், மேலுலகத்தவர்களும் தேவர்களும் அந்த தீர்த்தத்துல நீராடி நாளும் திரு ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள். ஏன்னா திருஞான சம்பந்தர் வந்து ஞான திருஷ்டி உடையவர். தன்னுடைய ஞானக்கண்ணால், தன்னுடைய ஞானத்தால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி காணக்கூடியது மட்டும்தான் அது நம்மளால அறிய முடியும். ஞானிகள் அப்படி இல்லை. அவங்க அறிவால சூக்குமமா என்ன நடக்கின்ற தேவர்கள் வந்து வழிபாடு செய்வதில் கூட அவர்களால். சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுருகன் பூண்டிக்கு வரும்போது நிறைந்த தேவர்கள் நான் முந்தி நீ முந்தின்னு வந்து வழிபாடு இடிச்சிட்டு வந்து அப்படின்னாரு. அப்ப அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. தேவர்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தி முந்தி வானவர் முந்தி வானவர்கள் முந்தி கொண்டு வானவர்கள் எல்லாம் தொழுவதை அவர் கண்டிருக்கிறார். இது ஞானிகளுக்கு காணக்கூடிய காட்சி. இப்படிப்பட்ட தலம் திருநள்ளாற்று தலம். அப்ப அங்கு தீர்த்தத்துல நீராடி திரு ஐந்தலத்தை ஓதி வழிபாடு செய்கின்ற நிலை மிக உயர்ந்த நிலை. நல்வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கும்
என்பதை இங்கு திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளுகின்றார். 6வது பாட்டிலே சொல்ல, கோலமலர் நீர் குடம் எடுத்து மறையாளர் நாளின் வழி நின்று தோளில் தொழில் வேடிய நல்லாரே. அதுக்கு முன்னாடி 5வது பாட்டு ஒண்ணு விட்டுட்டோம் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி. நெஞ்சம் இது, நெஞ்ச பார்த்து சொல்ற, நெஞ்சம் இது கண்டு குளன நினைந்தார் வஞ்சமது அறுத்தருடும் மற்றவனை வானோர் அஞ்சமுதாகியவர் கைதொட விழுந்த நஞ்சமுது செய்தவன் இருப்பிடம் நல்லாரே. நம்ம மனத்தை பார்த்து சொல்ற, மனமே நீ உய்வதற்கான நெறி நன்னெறியாய சிவாய சைவ நெறி, அந்த நெறியில் நீ நில்லு அப்படின்னு மனத்தை பார்த்து நம்ம நாள்தோறும் அறிவுறுத்தணுமா சொல்லு. நீ நெறியில் நில்லு, நன்னெறியாகிய சைவ நெறியாம் உயர்ந்த சிவநெறியில் மனமே நீ நில்லு அப்படின்னு நாளும் நம்ம அறிவுறுத்தி கொண்டிருக்கணும். அப்படின்னு என்னது இல்ல, அது எப்போதுமே அது கேட்காதுன்னு அர்த்தம். நாள்தோறும் நீ மனதை பார்த்து அறிவுறுத்துன்னு சொன்னா இப்ப நம்ம கேட்கலாம், இந்த சைவ சித்தாந்த சபைக்காரங்க நெறியில் நின்று ஓயாம சொல்லிட்டு இருக்காங்க ஐயா அப்படின்னு. என்ன அப்படி சொல்வது மூலம் நாமளாக நிற்போம் இல்லை, நாமளா இப்ப என்ன நம்மளால நம்ம அறிவுறுத்திக்கணும். ஏன்னா பெரியவங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்றாரு, என் நெஞ்சே நீ நானும் சைவ நெறி நில்லு, வேற எங்கேயும் போயிடாத, மற்றதெல்லாம் பொய் நெறி, பொய் நெறிக்கு செல்லாதே, உண்மையா சைவ நெறி நீ நில்லு அப்படின்னு மனதை பார்த்து அறிவுறுத்துறாங்க. பார்த்தீங்களா, அந்த அறிவுறுத்துறவங்களுக்கு சாமி ஒன்று செய்வாராம். அதான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கேட்கலாம், எப்ப சைடில் நின்று நெறியில் நின்று ஏயா சொல்றீங்க அப்படின்னா அதோட பயன் அளப்பற்றதுங்க. நான் சொல்லல, திருஞான சம்பந்த பெருமான் 5வது பாட்டுல மிக தெளிவா சொல்றாரு. அதோட பயன் என்னன்னா, நீ நெறியில நின்று உன் மனசை நீ அறிவுறுத்தினு சொன்னா உன்னுடைய ஆணவம் கண்பம் மாய் என்று சொல்லக்கூடிய அத்தனை குற்றங்களை நீக்கி இறைவன் உனக்கு அருள் தருவாருனர். இதுக்கு மேல என்ன வேணும்? 5வது ஒரு சொல்லு, நெஞ்சம் இது கண்டுகொள். என்ன நெஞ்சமே இதை கண்டுகொள், கொஞ்சம் பாரு எப்படி சொல்றாரு. கண்டுகொள்ள நினைந்தார் வஞ்சமது அறுத்தருளும். நெஞ்சமே நான் சொல்றது கொஞ்சமாவது கண்டுக. என்னன்னா, நன்னறியாகிய சிவநெறியில நின்று அப்படின்னு நாள்தோறும் மனசுக்கு நம்ம அறிவுறுத்திக்கிட்டே இருந்தா அவர்களுடைய குற்றங்களை இறைவன் போக்குவார். இது உறுதியினர். இது 5வது பாட்டுல ஞானசம்பந்தர் வாக்கால் இந்த 5வது பாட்டு முன்னுறுத்துகளால் குறித்து மனதிற்குள்ள பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பசுமரத்தை அடித்த ஆணி போலைன்னு வாங்கல, இப்ப நம்மளுடைய உள்ளங்கள் எல்லாம் பசுமரம் மாதிரி இருக்கணும். ஞானசம்பந்தருடைய இந்த உபதேசத்தை ஒரு ஆணியால் அரைச்சிட்டு அப்பாடா அப்படின்னு ஒரு போர்டு எப்போதுமே நம்ம மனம் என்ற அந்த பசுமரத்துல ஒரு ஆணியை கூட்டி அரைஞ்சி உள்ள வச்சுட்டோம், எப்போதுமே இருக்கட்டும், பதிவு செய்துட்டோம். இது ஆழமாக பதிவு செய்து விட்டா நம்மளுடைய குற்றங்கள் ஆணவம் கண்மை அத்தனை மாயை நீங்கி நல்வாழ்வு இறைவன் நமக்கு தருகின்றார். அப்ப நம்ம நெறியில் நின்றால் இறைவன் நமக்கு அருள்வான் என்பதை ஞானசம்பந்தர் நமக்கு பரிந்துரைத்தார். 6வது திருப்பாட்டிலே மீண்டும் அவர் சொல்றாரு, அந்த மார்க்கண்டேயன் வரலாறு தான் திருப்பி வரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. அவர் 6வது பாட்டுல அதான் சொல்றாரு, உயிரை கவர்வதற்காக வந்த அந்த காலனை உடனே அவர் காலால் உரைக்கிறபடி மார்க்கண்டேயனுக்கு அருள் புரிந்தார். அப்படி அருள் புரிந்த ஏன் அப்படின்னு சொன்னா, அங்கு நிறைய மலர்கள் கொண்டு பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்கிறார் மார்க்கண்டேயன். அதே போல என்றும் நிறைய அந்தணர்கள் மறையவர்கள் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்கிறார்கள். அப்படி வழிபாடு செய்ய அமர்ந்து மகிழ்ந்து வீட்டிருக்கின்ற தலம்தான் திரு நல்லாறு என்று பேசுகிறார். அடுத்த அவருக்கு வழிபாடு செய்கின்ற போது நாளின் வழி அப்படின்னார். நாளினா 4 வேதத்தின் வழி அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அப்ப 4 வேதத்தின் வழிபாடு செய்வது அவசியம் என்பதை இங்கு ஞானசம்பந்தர் நமக்கெல்லாம் அறிவுறுத்துகின்றார். அடுத்ததாக 7வது திருப்பாடலிலே மீண்டும் சொல்ற ஒரு கருத்தை, இங்கு உள்ள அந்தணர்கள் வேதம் ஓதக்கூடிய வேதியர்கள் நாள்தோறும் வேள்வி செய்து வேதங்களை ஓதி
திருவேந்தலத்தின் சிறப்பை உணர்த்தி வழிபாடு செய்கிறார்கள். ஆதோர் 4 வேதங்களை வேத வேள்வியும் செய்து திருவேந்தலத்தை ஓதி இறைவனுடைய அருள் பெற்று நாள்தோறும் அருள் பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பை பெருமானின் பேசுகிறார். 10வது பாடலிலே இங்க எப்போது விழா காலமா இருக்குமா திருநள்ளாறுல மந்தம் மந்தம் உழவு ஓசை இதையோடு விழாக்களுடைய ஒளி இதையெல்லாம் அதோடு வேத ஒளி ஆகம ஒளி எப்போதுமே நிறைந்து காணப்படுகின்ற திருத்தலம் திருநள்ளாறு அப்படின்னு சொல்லி இதேதான் திருமுருகன் பூண்டிலே சொல்றாரு. விட்டிசைப்பன கொப்பரை கொடு கொட்டி கத்தலகம் கொட்டு பாடுமீ துந்துமையோடு குடமுழா நீர் மகிழ்நீ. பெருமானுக்கு நல்ல மேலதாளங்கள் இசைக்க இங்க சிவபூஜை செய்து இறைவனை வழிபாடு செய்ய மிகவும் மகிழ்வார். அதான் முக்கியம். அப்படிப்பட்ட நிலை திருமுருகன் பூண்டிநாதருக்கும் திரு நல்லாற்று பெருமானுக்கு இருக்கின்றது. இந்த இடத்துல நம்ம சிந்திக்கலாம் சொல்லி நிறைவிலே திருக்கடைக்காப்பிலே நான் ஒரு விஷயம் இங்கு எழுந்திருக்கின்ற சிவபெருமான் உமையம்மையோடு போகமாற்ற பொன்முடையார் உலகத்து உயிர்கள் எல்லாம் நன்கு போகத்தை அனுபவித்து நுகரும் வண்ணம் உமையம்மையோடு சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சியோடு விற்றிருக்கின்றார். ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சியோடு விற்றிருக்கின்ற திருநள்ளாற்று சிவனை அவரை போற்றி பாடிய இந்த தேவார இந்த திருப்பதிகத்தை 10 பாடல்களையும் பாடி யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய பழிகளும் நோய்களும் நீங்கும். இதான் நம்மளை வளைக்கின்றது. பழிபாவம், அதனால எத்தனை கஷ்டங்கள், நம்மளை அறியாமல் செய்த பழிபாவங்கள், அதனால வருகின்ற நோய்கள் அத்தனையும் நீங்கும் என்று மிக உறுதியாக அறுதியிட்டு நமக்கெல்லாம் அருள்கின்றார்கள் சொல்லி இப்பொழுது நாம் திருஞான சம்பந்த பெருமானுடைய குருவடியை வணங்கி திருநள்ளாற்று பெருமானுடைய திருவடிக்கும் திருமுருகநாதர் பெருமானுடைய கருணை மிகுந்த திருவடிக்கும் பதிகத்தை விண்ணப்பித்து நாம் எல்லாம் அந்த பணிகளும்